யாரோடதுக்கா? உலக ராஜ்யமா? ஏன்னா உலகமே அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம் இல்லையா? ஆமா. அப்ப உலகத்தோட ராஜ்யம் அவங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் ஏசப்பா வந்துட்டு தேவாலயத்தோட உட்பிரிவியோட மேல கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன், உனக்கு தரேன், நீ சாஸ்தாங்கமா விழுந்து என்னை பணிஞ்சு கொண்டேன்னு இது எல்லாமே முடியுதாகன்னு இந்த உலகத்தோட ராஜ்யத்தை தான் காமிச்சு, எப்படி நம்ம கிட்ட இப்ப எத்தனை பேர் பணத்தினால இடறி போறாங்க தேவ பிள்ளைகளே, பணத்தை காமிச்சு அதன் மூலமா இடறது. அந்த மாதிரி இடறி போவதற்கு உண்டான செயல்பாடுகளை அவன் செய்யறான். அதுக்கு அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே, அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்லி அவனை ஜெயிக்கிறாரு. அப்ப இந்த உலகம் முழுக்க அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்யம்னா இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்திற்கு உண்டான அவனை சேவிக்கிற அவனோட புத்திரர்கள். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறதுனால அவன் தான் இந்த உலகத்தோட அதிபதி. அதனால இந்த உலகத்தோட அந்த கெத்செமனே தோட்டத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்தோட அதிபதி வரான், அவன்கிட்ட நீ என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு பாத்தீங்களா? அப்ப இந்த உலகத்தோட ஆட்சி அப்புறம் ராஜ்யத்துக்கு அதிபதி தானே அதிபதி முடியும். உலக ராஜ்யத்தோட அதிபதியாக அவனை சேவிச்சு கடைசி வரைக்கும் தேவனிடத்தில் மனம் திரும்பாம இருக்கிறாங்களோ அதெல்லாம் தான் அவரோட புத்திரர்கள். சரி சரி சரி. எனக்கு படிக்கும்போது ஒருத்தர் மேல் வசனத்தை பாருங்க நீங்க. அதாவது கிழக்கிலையும் மேற்கிலையும் தெற்கிலையும் வடக்கிலும் இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பாங்களாமா. யாரு பந்தி இருப்பாங்க? தேவனோட வழியில வந்து மனம் திரும்ப அந்த கல்லன் கூட பிரவேசிப்பான். சரியா? அப்ப ராஜ்யத்தோட புத்திரரோ அப்படின்னா இவ்வுலகத்துக்கு உண்டான வழிபாடுகளுக்குள்ளான பிசாசுகளோட புத்திரரோ புறம்பான தள்ளப்படுவாங்க. அதாவது பிசாசு சேவிக்கிறவங்க மட்டும் கிடையாது. சரியா? அந்த ராஜ்யத்தோட புத்திரர்னா நம்பிக்கையே இருக்காது அவனுக்கு, கடவுளே இல்லைம்பா. அவனோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மனம் திரும்புதல் இருக்காது. பழைய ஏற்பாட்டுல ஏசாயால ஒரு வசனம் இருக்குங்கக்கா, உருவாக்குன கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு. சரியா? அப்படி பாக்குறப்போ கடவுளே இல்ல அப்படிம்பா. விக்கிரகத்தையும் கும்பிட மாட்டான், அல்லாவையும் கும்பிட மாட்டான். சரியா? இயேசுவையும் மனம் திரும்ப மாட்டான். ஆனா அவனோட செயல்பாடு புருஷ செயல்பாடுதான் இருக்கு. அவனும் வந்துட்டு கடைசி நேரத்துல ரட்சிப்பு இல்லாம மறிச்சா கருவில இந்த பிண்டம் வாசி கணக்கா அவனும் இந்த ராஜ்யத்தோட புத்திரரோட லிஸ்ட்ல தான் சேர்க்கப்படுவான். ராஜ்யத்தோட புத்திரர்னா யாருன்னா அவனை சேவிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவனோட வழியை பின்பற்றுகிற அத்தனை பேருமே ராஜ்யத்தோட புத்திரர் தான். படிக்கும்போது கொஞ்சம் இதாச்சு. ஒரு வசனம் விஜி மூலமா பேசினாரு. என்னன்னா முன்னாடியே அவர் வந்துட்டு அந்த எண்ணத்தை அவரே அவங்களுக்குள்ள விதைச்சிருக்கிறாரு. அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் இல்ல. எல்லாத்தோட இருதயத்துக்குள்ள இருக்குது விசுவாசத்தை. உலகத்தை யாராலும் உருவாக்க முடியுதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற எண்ணத்தை அவரே அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. அதனால அவங்க போக்கு சொல்றதுக்குள்ள இடம் இல்லைன்னு நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். அந்த வசனத்தை வேணா நம்ம அப்புறமா எடுத்துக்குவோம். சரிக்கா சரி. இதுல விஜிமா உனக்கு ஏதாவது கருத்து தோணுச்சுன்னு சொல்றோம். சரி புரிஞ்சிச்சுடி. எனக்கும் இப்போ அது நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். நீ எனக்கு அதுல இன்னைக்கு அவையானவர் வேற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதான் வேற மாதிரிதான் நானும் நினைச்சேன். அதனாலதான் இதை கேட்போம்னு சொல்லி கேட்டு புரிஞ்சு. ஏன்னா ராஜ்யத்தோட புத்திரர் புறம்பான இருள தள்ளப்பட்டா அப்புறம் அதுக்கு எத்தனை வாடுபடுறோம். என்ன சங்கிமா அதை படிக்க படிக்க யோசிக்கிறேன். சரி இதை கேட்கணும்னு நோட் பண்ணி வச்சுதான் இருக்கிறேன். பாருங்க டக்குன்னு எடுக்கும் போது அதே வந்த உடனே இப்ப அதை கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இவ்வுலகத்தோட ராஜ்யம் பிசாசுக்குரியது. உலகத்தோட அதிபதி பிசாசு. அவன் கேட்கிறவங்க எல்லாருமே அவனோட புத்திரர். அதனாலதான் அவன் பொய்யனும் ஆதியில இருந்து அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறதுனால கேட்கிறவங்களும் அவனை போலயே இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இருக்குங்கக்கா, அவன் அக்னி கற்களின் மீது நடப்பான். சரியா? அக்னி கற்கள் மேல நடப்பானாமா. அதனாலதான் அவன் சேவிக்கிறவங்களும் அதே மாதிரி அக்னி கற்கள் மீது நடக்க சொல்லி இறங்குறாங்க பாத்தீங்களா தைரியமா. அதுதான் ஆரவாரமும் அவனுடையது. சரி சரி சரி. சரியா? சும்மா பாட்ட போட்டு சும்மா இந்த நார்த்ல எல்லாம் பாத்துங்க, தமிழ்நாட்டை கூட விடுங்க. நார்த்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மியூசிக் பார்த்தா நம்மளுக்கே ஆடலான்னு தோணும்க்கா. பாடியெல்லாம் அப்படி சும்மா ஒரு மாதிரி முறுக்கேற மாதிரி வைப் ஆகும். அந்த பாட்டை போட்டுட்டு அதுக்கு பாட்டுக்கு ஆடுங்க, அழகாவும் இருக்கு அதுல பாக்குறதுக்கு. இவ்வளவு தூரம் கத்திட்டு கொடுக்குற நம்ம இருதையுமே வந்துட்டு கொஞ்சம் இடராகிற மாதிரி அவங்க பண்றாங்கன்னா சித்தம் இல்லாதவங்களுக்கு அது இன்னும் சௌரியமா போச்சு. புதிக்குவோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், திம்போம் நிற்பாங்க. அதுதான். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆவில ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டாலும் சொல்லுங்க. ஹலோ. இல்லம்மா. சரி ரைட். இது கிளியர் தானே? கிளியர் தான்.
சரிங்க, என்னமோ கேட்டீங்களா தப்பல, என்ன கேட்டீங்க? நேத்து வெளிப்படுத்த சுவிசேஷத்துல இந்த வசனம் இருக்கு, ஜானி போன்னு சொன்னீங்க. 25-22 சொன்னீங்க. 6வது அதிகாரக்கா. 6ஆ? ரைட்டு. 6ல 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. படி விஜிமா. நான் எழுப்புறேன். நிறுத்தி பொறுமையா படிச்ச புரியும். வெளிப்படுத்தின 6:9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமாய் இருக்கிறவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. போதும். பாருங்களேன்க்கா, இதுல என்னன்னா ஒவ்வொரு முத்திரையை உடைக்கிறாரு. 1ஆம் முத்திரையை உடைச்சாரு, அங்கிருந்து ஒரு தூதன் வந்தான். அவன் பூமியில் குடியிருக்கிறவங்க கையோ ஐயோன்னு சொன்னான். 2ஆம் முத்திரையை உடைச்சாரு, 3ஆம் முத்திரையை உடைக்க சொன்னாரு, 4ஆம் முத்திரை, அந்த மாதிரி 5ஆம் முத்திரை உடைக்கப்படுது. சரியா? 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும், தேவ வசனம்னா என்ன? பைபிள் கொடுக்கப்பட்ட வசனத்தின் நிமித்தமும் நான் உங்களுக்கு வசனம் சொல்லி விடுதலையாக்குறேன். அவன் வசனத்தை படிச்சு அவன் விடுதலை ஆகிறதுனால அவ கண்டிப்பா விக்கிரகத்தை விட்டு பூர்ணமா விடுதலை ஆவா. அதனால அவங்க ஒரு வெறியாகி நம்மள கொல்றாங்க, போட்டுறாங்க. சரியா? தேவ வசனத்தின் நிமித்தமும் நாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும், இயேசுக்காக சாட்சியா நாங்க, ஆமாங்க இயேசுதான் இது பண்ணாரு, நாங்க அப்படிதான் சாட்சியா நிப்போங்கன்னு அநேக சாட்சி. சரியா? சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை சரியா பலிபீடத்தின் கீழே கண்டேன். யாரு? எந்த பலிபீடம்? தேவனுடைய பலிபீடத்தின் கீழே இவங்க இருக்கிறாங்க. யாருல இருக்கிறாங்க? வசனத்தின் நிமித்தமும், சரியா, இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியா இப்ப சாட்சி கொடுத்த அந்த சாட்சியின் நிமித்தமும், சரியா, கொல்லப்பட்டவங்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சரியா? யார் பாக்குறாரு? யோவான் பாக்குறாரு. சரியா? அவர்கள் யாரு? அந்த பலிபீடத்துக்கு கீழே செத்து போய் அங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க என்னங்கிறாங்களாமா, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தத்தோட கூப்பிட்டார்கள். அவங்க என்னங்கிறாங்களாமா, பூமியில எங்க ரத்தத்தை சிந்துனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குறிச்சு நீங்க எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீங்க அப்படின்னு மகா சத்தமிட்டு கூப்பிடுறாங்களாம். சரியா? இதுக்கு ஒரு தூதன் சொல்லிடுவாரு என்னன்னா, 5ஆம் தூதன் ஒரு 7ஆம் தூதன் முத்திரையை உடைச்சா அங்க வந்துட்டு ஆயிற்றுன்னு ஒரு பெருஞ்சத்தம் வந்துச்சு. அவன் போய் சமுத்திரத்தின் மேல அடிச்சான், 4ல் ஒரு பங்கு ரத்தமாயிருச்சு, பூமியில் உள்ள எல்லா பிராணிலும் 3ல் ஒரு பங்கு செத்து போச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் வெளிப்படுத்தல இல்லையா? அப்ப அந்த தூதன் சொல்லுவான், இதோ உங்களுடைய பரிசுத்தவான்களோட ரத்தத்தை குடிச்சாங்களே, வெறி கொண்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு ரத்தத்தையே குடிக்க கொடுத்தீங்களே, நீங்க வந்துட்டு நியாயாதிபதிப்பா அப்படின்னு சொல்லி தோத்தரிப்பான். சரியா? பாருங்களேன், இந்த இடத்துல இவங்களும் என்னங்கிறாங்க, பூமியில எங்களோட ரத்தத்தை சிந்துனாங்களா, அவங்களுக்கு குறித்து எது வரைக்கும் நீங்க நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் நீங்க பழி வாங்காமலும் இருப்பீங்க. சரியா? தேவன் பழி வாங்குற தேவனா? மன்னிக்கிற தேவன். ஏன்னா இந்த இடத்துல இவங்க சரியா தங்களுக்கு தெரிந்த அளவின்படி கேக்குறாங்க. சரியா? இவங்க பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவங்க பலிபீடத்தின் கீழே இருக்காங்க. ஆனா தெரிந்த அளவின்படி கேக்குறாங்க. ஒருவேளை இந்த பலிபீடத்தின் கீழே நிக்கிற ஒரு ஆத்மா, சரியா, அதை கொண்டிருப்பாங்க பாத்தீங்களா? பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற ஆத்மாவை இப்ப நான் கொண்டுறேன். சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவங்க என்ன கேக்குறாங்க, இவ்வளவு குறிச்சு நீங்க நியாயம் தீர்க்காமலும் பழி வாங்காமலும் இருக்கிறீங்களேன்னதுக்கு அடுத்து அவரோட ரிப்ளை பாத்தீங்களா? ஏன்னா என்ன, நான் ஒருவேளை மனம் திரும்பி சரியா தேவ வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தமும் என்னோட தலை சிறுச்சேதம் பண்ணப்பட்டாலோ, இல்ல நான் அடிச்சு கொல்லப்பட்டாலோ, இல்ல தீக்கொளுத்தி கொல்லப்பட்டாலோ, நான் திருப்பி நாங்க போயிருவேன். அந்த பலிபீடத்துக்கு கீழே போயிட்டு நானே இதே மாதிரிதான், என்னை பூமியில ரத்தம் சிந்துனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குறிச்சு எது வரைக்கும் பழி வாங்காம இருப்பீங்கன்னு சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பழி வாங்கணும், நியாயம் தீர்ப்பு செய்யணும், எங்களோட ரத்தத்தை குறிச்சோ, சரியா, எங்களை வந்துட்டு எங்களோட ஆத்மாக்கு இப்படி சேதாரம் பண்ணாங்களோ அவங்களுக்கு குறிச்சும் நீங்க பழி வாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் ஏன் இருக்கிறீங்கன்னா, ஏன் தேவன் இருக்கிறாருன்னா, அவங்கள போல அவங்களோட உடன் பணிவிடைக்காரன் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் அவங்க வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணுமாங்க. பாருங்களேன், 11ஆவது வசனம் பாருங்களேன். அப்ப அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல
கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சரியா? கொஞ்ச நாள் இளைப்பாறணும். சரியா? உன்னை கொண்டான்ல, ஒருவேளை அவன் மனம் திரும்புவான், அவர் ரத்த சத்தியம் மறிக்கலாம், அவனுக்கு இதே பிளேஸ் தான். சரியா? எங்கிட்ட பட்சபாதமே இல்ல. சரியா? ஒருவேளை நீ கொன்னவன்ல இந்த லிஸ்டுக்கு வராம வேற யாராவது கூட இந்த லிஸ்டுக்கு வரலாம். சரியா? இந்த தொகை நிறைவாகிற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்னு சொல்லி அங்க ஒரு சட்டம் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? இதுவே பாருங்க, ஒரே நிமிஷம் அசன் எடுத்துக்கிறேன். விஜிமா சொல்லுமா. புரிஞ்சுதாடா? புரிஞ்சுமா. சரி, ரைட். இப்போ வெளிப்படுத்தல் 20 போயிட்டு வேற வசனத்துக்கு போய்க்கலாம். வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். போதும். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில வரவங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்க. சரியா? இவங்க மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்ல. இவங்க யாரெல்லாம் பிரவேசிக்கிறாங்கம்மா முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள 1000 வருஷம் அரசாட்சியில? பாருங்க, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். எது மேல உட்கார்றாங்க? சிங்காசனங்கள் மேல உட்கார்றாங்க. எப்படி? வெளிப்படுத்தல்ல வந்துட்டு அந்த நகரத்தினோட முத்துகள் எல்லாம் சுத்த பொண்ணா இருந்துச்சு, நகரத்தின் வெளியில ஒரு அஸ்திபாரம் இருந்துச்சு, அங்க 12 கோத்திரத்தையும் அரசாளருக்கு உண்டான 12 இஸ்ரவேலரோட நாமங்களும் அந்த சிங்காசனத்தின் மேல பதிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு யோவான் பார்த்ததை எழுதியிருப்பாரு. அதையும் நம்ம இப்ப தியானிப்போம். சரி, அவங்களுக்குதான் இஸ்ரவேலரோட 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிற அதிகாரம். மத்த கோத்திரத்தெல்லாம் உலகத்து புறஜாதியா இருக்கிறவங்களெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கறது யார் கொடுப்பா? அதாவது இஸ்ரவேலரோட 12 கோத்திரத்தையும் நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? 12 சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ இஸ்ரவேலர் மட்டுமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்க? இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியாரும் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களையும் ஆளுகை செய்யறதுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுதுன்னு பாருங்களேன். அது யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். சிங்காசனங்கள். சரியா? சிங்காசனம்னு போடல, சிங்காசனங்களை அப்படின்னா நிறையா. ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, ரைட். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். சரியா? நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாருக்கு? சிங்காசனத்து மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டாச்சு. சரியா? அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் அந்த கிரேஸ், அந்த அப்கிரேடான அந்த போஸ்டிங் கிடைக்குதாமானா, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும். முன்னாடி தான் சாகுறாங்க, அவங்க எப்படி சாகுறாங்கன்னு தெரியல. தீ கொளுத்தி சாகப்பட்டிருக்கலாம், அடிச்சே கொலை செஞ்சிருக்கலாம். சரியா? இல்லையா, கல்ல இருந்து கொல்லப்பட்டிருக்கலாம், எப்படி வேணா கொல்லப்பட்டிருக்கலாம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் செத்தவங்க வந்துட்டு பலிபீடத்தின் கீழே இருக்கிறாங்க. எங்க? 6வது அதிகாரத்துல பார்ப்போம். சரியா? இதுல பாருங்களேன், அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். தலை சிறைச்சேதம் பண்ணப்படுறவங்களுக்கு தான் இப்ப ஏற்பட்ட ஆளுகை செய்யற நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் யாருக்குன்னா, தங்கள் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்களுக்கு. சரியா? பாருங்களேன், பஸ்ல வடிக்கிற அன்றியமான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். எப்படி? மிருகத்தையாவது அதோட சொரூபத்தையாவது வணங்காமலோ தங்கள் நெற்றியிலும் தங்க கையிலும் அதோட சொரூபத்தை டாக்டோ மாதிரி போடாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டாங்க. சரியா? அப்ப யாரோட தலையெல்லாம் இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்படுதோ, மேபி இங்க இப்ப நம்ம சபைக்கூடத்துல உட்கார்ந்துருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளா போய் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன் என் தலை வெட்டி இருங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மள அந்த வசனத்துக்காக நம்மள கொண்டுறாங்கன்னா, நம்ம விரும்பாத ஒரு மரணம் நமக்கு நேரிட்டாலும் நம்மளும் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்துல தான் ஒரு வானென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் புது சிருஷ்டியே. சரியா? இது அவ்வளவுதான். இந்த இது முடிஞ்சிருச்சா? இது கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இதுமா இல்லம்மா. சரி, ரைட்டு.
அப்படி பார்த்தா தலை திருச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்கள் தான் பலிபீடத்தின் கீழே போறதுமா அப்படின்னா நம்ம வரலாறுல பாக்குறோம். எதுவுமே வேதத்துல இல்ல. ஏன்னா வேதத்துல ஒவ்வொரு இன்சிடென்ட் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாதாமா. சரி, அப்ப வரலாறுல என்னெல்லாம் சீசர்களோட மரணம் சம்பவிச்சதை பாக்குறோம். ஒருத்தனையெல்லாம் வந்துட்டு தோமாவோ யாரையோ மேல இருந்து கீழே வரைக்கும் உரிச்சு ஆட்டை உரிக்கிற மாதிரி தோலை உரிச்சு உப்பை தடவி போட்டு போயிட்டாங்களா. அந்த உப்புலயும் அவன் துடி துடிச்சு வச்சிருக்கான். சரியா. அப்புறம் இன்னொரு சீசன்னா இந்த பக்கம் 4-5 குதிரை வீரர்கள், அந்த பக்கம் 4-5 குதிரை வீரர்கள், இந்த பக்கம் 2 காலை கட்டிக்கிறது குதிரை வீரர்கள், அந்த பக்கம் 2 கையை கட்டிக்கிறது குதிரை வீரர்கள். குதிரையை அடிச்சோம்னா அது ஓடத்தானே செய்யும். ஓடுற ஓடல கையும் காலும் பிச்சு செத்துருக்காங்க சீசர்கள். சரியா. பவுலையே தலை சிறுச்சேதம் பண்ணப்பட்டிருக்காங்க. பவுலோட தலை சிறுச்சேதம் பண்ணப்பட்டுதான் பவுல் மறைச்சிருக்கிறாரு. சரியா. இப்படி சீசர்களோட சாவு இப்படிதான் நடந்திருக்குது. ஆனா இந்த 12 பேத்துக்கு மட்டும் ஏசப்பாவே ஜீவனோட வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாரு பாத்தீங்களா. அப்ப ஏசப்பாவே இவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு. சரியா. இப்ப எதிர் கேக்குறான், அந்த வசனத்தை எடுத்துக்குமா, மத்தேயு 19. மத்தேயு 19:28 படிடா. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களுமே வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப அந்த விட்டவனியாவது லிஸ்ட்ல வரவங்க எல்லாம் வந்துட்டு 100 அடைஞ்சிருவாங்க. எப்படி? பிள்ளை இல்லாதவனுக்கு இங்க ஒரு பிள்ளைதான் பூமியில இருக்கு, வம்சத்துக்குரிய பிள்ளை. வரலோகம் போனானா அவனுக்கு பெத்த பிள்ளையா இருக்கிற வாலிப வயசுல இருக்கிற அத்தனை பேருமே அவங்களுக்கு பிள்ளைதான். 100 அடைஞ்சிடறான். சரியா. ஆனா இந்த இஸ்ரவேலருக்கு மட்டும் அவர் என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா, பேதுரு கேக்குறாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்பற்றணும்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டு இருப்பீர்கள். அவர் சொன்னாரு. சரியா. அவர் சொன்னதை பரலோகத்துல போய் யோவான் பார்த்துட்டே வந்து எழுதிட்டாரு. 21 வெளிப்படுத்தல் 21 வெளிப்படுத்தல் 21 எடுறா. எடுக்கிறேன். 21 13 படி. 13-16. வாசல்களின் அருகே 12 தூதர்களாய் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்களில் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. என்னுடைய பாத்தியா, அதாவது சொன்னார்ல, சிறுவேலரோட 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவங்களா நீங்க 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் பாரு. சரியா. அதே மாதிரி நகரத்தோட அந்த 13 வசனம் வரை வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். சரியா. அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய அந்த வாசல் மேல இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள். சரியா. அந்த நாமம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இஸ்ரவேலரோட 12 கோத்திரங்களையும் நியாயந்தி இருக்கிறவங்கள போடுறாங்க. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க, எப்படிப்பா பாட அனுபவிக்கிறது, எப்படிப்பா இவ்வளவு நிந்தைகளை தாங்குறது, எப்படிப்பானா அப்படித்தான், வேற வழியே இல்லை. ஏன்னா சில காலம் வசனம் தெளிவா சொல்லிடுது, ஆகிலும் தம்முடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் மன்னிக்கிறதே நடக்கிறது. சரியா. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவன்ட்டாரு. கொஞ்ச கால பாடனை போகிற நம்மளுக்கு அதிசீக்கிரத்துல நீங்க லேசான உபத்திரவு. கொஞ்ச காலம் இந்த பூமியில நம்ம பாடு மீறி போனா இந்த பூமியில நம்ம எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கோம். பழைய ஏற்பாட்டு வசனத்தின்படி பார்த்தா மனிதனுடைய ஆயுட்காட்கள் 120. ஆனா அது எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து டேக் பண்ணிட்டாரு. ஸ்தேவான் சின்ன வயசுலயே இறந்துட்டாரு, பூரணப்பட்டாரு, இறந்துட்டாரு. இதோ தேவனுடைய மகிமையும் இதோ பிதாவினுடைய மகிமையையும் அவருடைய வலது பக்கத்துல மனுஷகுமாரன் நிக்கிறதையும் காண்கிறேன். நாங்க மூர்க்க வரி கொண்டு கல் எடுத்து அடிச்சாங்க, அப்பயே இறந்துட்டாரு.
அப்ப நம்ம இந்த பூமியில தேவானோட ஆயுசு காலத்துல எப்படி இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 35-36 இருக்குமா? ஏஜுக்கு சொல்றேன், எவ்வளவுன்னு எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவர் வாலிபர்னு போடப்பட்டிருக்கு. வாலிப பருவம்னா 30-40 அந்த பீரியட்ல அவர் இறந்துட்டாரு. 30 வருஷம் பாட அனுபவிச்சு 30 வருஷம் தன்னோட மாம்ச இச்சையின்படி துர்க்குணத்தை ஒழிக்காம, பொல்லாப்பு ஒழிக்காம, கபடத்தை ஒழிக்காம, காம விகாரத்தை ஒழிக்காம, விக்கிரகத்தை ஒழிக்காம தன்னோட மாம்ச சிந்தையின்படியே வாழ்ந்தா பரலோகத்துல கவுண்ட்லெஸ் நிஜமா வயசு என்றா அப்படின்னா சனி வயசு 100 கோடியே 76,77,821 அப்ப அவ்வளோ கோடியே அவ்வளோ ஆயிரம் அந்த 100 கோடியில கம்மி 100 கோடிக்கு மேலேயும் வரும், பில்லியன் மில்லியன் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப ஆஃப்டர் ஆல் 100 வருஷமே வாழ்றவங்க ஆஃப்டர் ஆல் 100 வருஷம் தம் மாம்ச இச்சையை ஒழிக்க முடியல, தேவனுக்காக சகிக்க முடியல, தேவனுக்காக பாட அனுபவிக்க முடியலன்னா நித்திய காலமா எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள போவோம்? மாவே ஆட்டி வச்சு புளிச்சா தானே சொல்றோம், புளிக்கலைன்னா எடுத்து வச்சிருங்க நல்லா இருக்காதுன்னு. அதேதான், அது புளிக்கிறதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்படுது. பாக்டீரியா போய் அதை வந்துட்டு உப்ப வச்சாதான் அது புளிக்கவே செய்யுது. அது போல இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்குள்ள நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா கண்டிப்பா அவர் சொன்னபடி வாழ்ந்தா போதும். அவர் சொன்னபடி வாழ்ந்தா நம்ம ஈஸியா சகிச்சிருவோம் பிரச்சனைகள் எல்லாம். பிரச்சனைகள் வருது, அது நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது. அப்ப எவ்வளவு நமக்கு அப்கிரேடான ஒரு போஸ்டிங்ஸ்ல கொடுத்துருக்காரு பாருங்களேன். இஸ்ரவேலரோட 12 கோத்திரத்துல அதுவும் பேதுரு கேக்குறாரு, அந்த இடத்துல ஆன்சர் பண்றாரு தான், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்பற்றோம்ல, எங்களுக்கு என்னதான் கிடைக்குமாக்கும்? ஓஹோ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு அழகா. நீங்க வந்துட்டு இஸ்ரவேலரோட 12 கோத்திரங்களையும் நியாயம் இருக்கிறவங்களா 12 சிங்காசனங்கள் வீட்டிருப்பீர்கள்ட்டாரு. அப்போ இஸ்ரவேலரோட 12 கோத்திரம் தானா? அங்கதான் இஸ்ரவேலரோட 12 கோத்திரத்துலயும் ரூப் கோத்திரத்துல 12, காத் கோத்திரத்துல 12, ரூபன் கோத்திரத்துல 12, பெனியமின் கோத்திரத்துல 12,000 வெறும் 1,44,000 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி இருக்கிற புறஜாதிகளுக்குள்ள என்னன்னா வெளிப்படுத்தல் 20 இந்த 4வது வசனத்துல சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் தங்கள் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை. ஏன் சங்கீதா, நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ரட்சிக்கப்பட்டு தலை சிறைச்சேதம் பண்றாங்களா, அவங்களும் இந்த லிஸ்ட்ல போய் சேருவாங்களா? அக்கா ஒண்ணும் இல்லக்கா, ஏதோ ஒரு நாட்டுல கொரியாவே என்ன ஒரு நாட்டுல ஆர்சி எல்லாம் வந்துட்டு ஹிந்துவோட மோசக்கா, ஹிந்துவோட ஒரு வகையில சேர்த்துலாம். ஆர்சி எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, முய் எழுதுறதுல இருந்து நாலு நட்சத்திரம் பாக்குறதுல இருந்து எல்லாமே பாக்குங்க. சரியா? ஏசு தெய்வத்தையும் சேவிக்கல, ஏசாமின்னு சொல்லுங்க, ஆனா மரியாதை கும்பிடுங்க. அது அவங்கள ஒரு கொரியாவே என்ன ஒரு கண்ட்ரில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது முஸ்லிம்ஸ் வந்துட்டு தீவிரவாதி மாதிரி வந்துட்டு ஏசு தெய்வம் இல்ல அல்லாத தெய்வம்னு சொல்லுங்க, உங்களை எல்லாம் விட்டுறேன்னு சொன்னதுக்கு சொல்ல மாட்டோம் ஏசுதான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களாம். அறுத்து புருஷன் கழுத்து, பொண்டாட்டி கழுத்து, பிள்ளை கழுத்துல அறுத்து தலைகீழ தொங்கோட்டு கட்டி போட்டாங்களாம். சரி, அப்ப முன்னாடி போனவன் செத்து போயிட்டு அவனுக்கு முன்னாடி யாருமே இல்ல. சரி, அவனை தான் ஃபர்ஸ்ட் அறுத்து கட்டி போட்டுருக்காங்க. அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுப்பான் பாத்தீங்களா, அவனையும் கேக்குறாங்களா. இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை அறுத்து போட்டிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருமே தலை சிறைச்சேதம் எதுக்காக சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க? ஏசுங்கிற அந்த நாமத்தோட சாட்சியினால் தான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாங்க. பரிபூர்ணப்பட்டுருவாங்க. பட் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டா வாக்கு என்னைக்குமே அவர் மாற மாட்டாரு, மாறுறது ஒரு மனுஷன் இல்ல. அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கண்டிப்பா இருக்கு. பின்னாடி வந்தவங்க எல்லாருமேக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் இப்ப நான் தான் ஒரு ஃபேமிலி நிக்கிறேன். சரியா? என் புருஷனை என் பிள்ளைகளை எல்லாத்தையும் அறுத்து தொங்கிட்டு இருக்கிறாங்க. ரத்தம் சொட்டுன்னு வலியுது. வலிது. ஆட்டு எப்படி வெட்டினா துடிக்கும், அதே மாதிரிதான் மனுஷன் எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பு ஒண்ணுதான். நமக்கு உணர்வுகள் தான் வேற. இப்ப நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் உங்க பிள்ளைங்க நிக்கிறீங்க, உங்களை கேட்டாங்கன்னா அடுத்து தொங்கிட்டு என்னை பார்த்து உங்களுக்குள்ள பயம் வருமோ வராதா? நீங்களும் அந்த இடத்துல அப்கிரேடு. ஆனா ஏசுதான் மெய்யான தெய்வம், நாங்க எல்லா தெய்வங்களையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதே கதைதான். இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அடுத்து பங்குட்டு போயிருக்காங்க. அவங்க யாருமே பெந்தகோஸ்தவோ இல்ல ரொம்ப பயங்கரமா ஏசு கிறிஸ்துக்குள்ள தேர்றவங்களும் கிடையாது. அவங்க எல்லாமே ஆர்சி பேக்ரவுண்ட் தான். அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்சிடென்ட் அனுமதிச்சாவது அவங்கள ரத்த சாட்சியை மறிக்க வச்சு அவ்வளவு அப்கிரேடான ஒரு போஸ்டிங் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வலிச்சு மேபி அறுக்கிறது கொடுமைதான். போயிட்டாங்களா, அது எவ்வளவு பெரிய கிரேஸ் அவங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. மீறி போனா பூமியில எவ்வளவு வருஷம் வாழ்ந்துருப்பாங்க? ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்துருப்பாங்களா? 50-60 வருஷத்துலயும் நிறையாலேயே கும்பிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜீவன் இல்லையில. ஞானஸ்தானம் நம்மள மாதிரி முழுக்கி எடுக்க மாட்டாங்க, சும்மா தண்ணியில தொளிச்சிருவாங்க. அப்புறம் யாரும் போனாலும் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க அப்பமும் திராத்திர சொல்லும்.
ஓ அந்த மாதிரி. ஆமா, நாங்க போயிருக்கிறோம். பாத்திமா சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது அந்த சைடு, அந்த சைடு. அவ்வளவு ரசிப்புலே இல்லைங்க, அவ்வளவு பயங்கர விக்கிரகாராதனை. ஆனா அவ அங்க போய் சாப்பிடல, சூப்பரா இருக்குன்னு கூட்டிட்டு போயிருக்கான் காலத்துல. ஓ சரி சரி சரி. ஏன்னா இதுல புது உடன்படிக்கையின் சத்தியத்துல 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 21வது வசனம் என்ன சொல்லுது? அவங்களோட அப்பத்தையாவது ரத்தத்தையாவது சரியா நிதானிக்காம நம்ம சாப்பிட்டோம்னா அநேகர் நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க, அநேக வியாதிகள்லயும் இருக்கிறாங்கன்னு நாம படிக்கிறோம். ஆமா ஆமா. அவங்க சோறு கிடையாது, சோறு தண்ணினா குடுத்துடலாம் யாருக்கு வேணாலும். ஆமா ஆமா அந்த மாதிரிதான் அது அப்படி. ஓ சரி சரி சரி. அதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கும் போது நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி ரத்த சாட்சி அரைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரிதான் ஏசப்பா தந்துருப்பாரோ அப்படின்னு. கண்டிப்பா யாரு அதாவது ரசிக்கிறாங்க சரியா, ஏசுதான் சாமி ஆட்டுறது, மத்ததெல்லாம் கல்லுன்னு மட்டும்தான் இருதயத்துக்கு அவனுக்கு தெரியும். எதுவுமே தெரியாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அவனுக்கு இதேதான். ஓ பேசுறது ஏசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியின் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் அவரோட நாமத்தை சொல்றதுனால அவர் சிறைச்சாரப்படுதுனாலும் அது அவர் அங்க மகிமைப்படுத்துறாரு இல்லையா? கண்டிப்பாக்கா. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம். சிங்காசனங்கள் மேல் உட்காந்துட்டு சகல ஜனங்களும் இப்ப மரித்தோராகி சிறியோராகி பெரியோராகி எல்லாரும் அவருக்கு முன்னாடி சேர்க்கப்படுறாங்க. தங்கள் கிரியைகளின்படியே பலனடைகிறாங்க. பாதாளமும் அக்னி கடலும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இனி வந்துட்டு இவங்களுக்கு 2ஆம் மரணம், 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு இவங்களுக்கு பங்கு கிடையாதுன்னு தெளிவா போட்டுருக்கோம் சொல்றாரு. பரவாயில்ல, எவ்வளவு அழகா இருக்கு. ரெக்கார்ட் போடாம இன்னைக்கு இவ்வளவு அழகான வசனத்தை தியானிச்சுட்டு நேற்று நீங்க சொன்னீங்க, அதனாலதான் ஞாபகம் வச்சு இன்னைக்கு நான் சரி இது ஏன்னா நேற்று ரத்த சாட்சி குறித்து அத்தனை அழகா சொல்லிட்டு இருக்கும்போது நாளைக்கு டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது இதை தியானிக்கலாம் நீங்க சொன்னதுனாலதான் சரி இதை எடுத்து இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். 10 நிமிஷம் தான்க்கா. அதுக்கப்புறம் நித்திய காலமா ஒரு இளைப்பாறுதல் வரும் பாருங்க. நம்ம என்ன சொல்றது, இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போறோம். எதுக்கு வேலைக்கு போறான்? ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடணுங்கிறது வேலைக்கு போறான். கண்டிப்பா கண்டிப்பா. அது போலதான் நம்ம வாழ்றதே வந்துட்டு ஜீவனுக்குள்ள போகணும், ஆசினிக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளவு ஒரு வைரசியமா தீமைகளை சகிக்கிறோம். அப்ப அந்த வாய்ப்பு நம்ம தேடி வருதுங்கிறப்ப அது நம்மளே விரும்பலைனாலும் அது அவருக்கு சித்தம்னா அதை அனுமதிச்சுவாரு. எப்படியாயினும் அது அந்த இடத்துல நடந்தே ஆகும். இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம் இல்லடா, அவங்க எல்லாம் ஏசப்பான்னு சொல்றாங்களே, ஆனா கடைசி காலத்துல அவங்களுக்கும் ஒரு மனம் திரும்புதல் இருக்கும் இல்லையா? அது நமக்கு தெரியாதுலங்கா. இருந்துச்சுன்னா வருவாங்க, இல்லைன்னா ஏன்னா வேலிகள் அருகிலையும் தெருக்கள் அருகிலையும் போய் என் வீடு நிறைய வருந்தி ஜனங்களை உள்ள கூட்டிட்டு வாங்குறாரு. இருக்கிறவனும் தெருக்கள் உட்கார்ந்து இருக்கிறவனும் அவரை அறிஞ்சவனா, அவர் ஆள அறியப்படாதவனா, ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து தீமை அனுபவிக்கிறான். அந்த லாசரு ஸ்டோரி பாருங்க. ஐஸ்வர்யவான் இருக்கிறான், அவன் சம்பிரமமா வாழ்ந்து அனுதினமும் சும்மா பயங்கரமா சாப்பிடுறான். ஆனா லாசருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிச்சாங்களா அறிவிக்கலன்னு தெரியல. அவன் இருந்தவனா நாய் அவன் பருக்களை நக்கக்கூடிய அளவுக்கு அவன் ரொம்ப துன்பப்படுறவனா இருந்தான். ஆனா மறுபடியும் ஆபிரகாமோட மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். இப்ப வேதனையும் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் கஷ்டமே. ஒரு இளைப்பாற கூட ஒரு இடம் இல்லாம குளிர்லயும் பனியிலயும் வெயிலையும் இருக்கிறவங்களுக்கு தேவனை அறிஞ்சுதான் மரிச்சா ஜீவனாங்கிறதுல எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்ன ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்துட்டு வேலிகள் அருகிலும் தெருக்கள் அருகிலும் இருக்கிற வசனத்தின்படி அவங்க மணவாளனோட பிரவேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த லாசருவை நமக்கு எக்ஸாம்பிளா காமிச்சிட்டாரு. ஆமா ஆமா. ஏன்னா நம்ம சொல்லிட்டு வரோமா, அவங்க பார்த்தா அந்த விக்கிறதுக்கு உண்டான ஒரு இது மாதிரியே துணி கட்டிதான் உட்கார். ஏன்னா அவங்க ஒரு வயிற்றுக்காகத்தான் அந்த பொழப்ப பண்றாங்கிறது நமக்கு. அந்த விக்கிரகத்தை துணியை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன வீட்டால அடுப்பு துரத்துப்பட்டவங்களா இருப்பாங்க சரியா. இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல, அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிறவிலே குருடன் சொல்லி நம்ம படிச்சோம்ல, இருந்தே இருந்து சாகரம் அந்த டே வரைக்கும் ஒரு இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருப்பான், ரோட்லயே படுத்திருப்பான், போத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்ஷீட் கூட இருக்காது. அப்படிப்பட்டவன் மறிச்சானா கண்டிப்பா பரலோகம் தான். ஏன்னா ஸ்டோரி வச்சு நான் சொல்றேன். கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் ஒண்ணு இல்ல. போன வாட்டி நான் ஹாஸ்பிட்டல் போனப்போ ஒரு சொன்னேன்னு சொன்னல, எல்லாத்துக்கிட்டையும் கூட நான் அதை ரொம்ப பிரமாண்டமா ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு இப்ப நினைச்ச கூட உடம்பு சொல்லிக்குது. அந்த கிழவிக்கு பாம்பை கடிக்க வச்சு அதை கொண்டு அங்க பெட்ல படுக்க வச்சு எங்களை போய் சந்திக்க வச்சு அதுக்கு ஜீவனம் கொடுக்கணும்னு அவ்வளவு கண்ணோக்கமா இருந்திருக்கிறாரு. அது மேல சொல்லுது, நான் ஒண்ணே சொல்லி கொடுக்குறேன். என்னை உங்க பிள்ளைய ஏத்துக்கு ஒண்ணு மட்டும் சொல்லாயாங்கிற
அது கூட எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை ஆவியானவர் அதோட வாயில அருளை செஞ்சு அது பேசுது. 10 வாட்டி கேட்கற 10 வாட்டி அதையவே சொல்லுது. மறந்துடும். 1/2 மணி நேரம் கழிச்சு போய் கேட்கற 1/2 மணி நேரம் கழிச்சு அதையே சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுச்சு? எனக்கு நோவுது, எனக்கு கை வலிக்குது, குடையுது, என்னை வந்து பூராட்டி நீ சரி பண்ணி கொடு, இல்லைன்னா பரவாயில்ல போச்சாது, என்னை வந்து உங்களோட போய் நீ எடுத்துக்கோ, நான் உனக்கு வந்து ஒரு அடிமையை ஒப்புந்துக்கிறேன், நான் உங்களோடய இருந்துக்கோ, எங்கேயும் போகல. இந்த வார்த்தைய திருப்பி கேட்கற ரிப்பீட் பண்ணுது. போறப்பல ஒரு 4 வாட்டி கேட்டிருக்கு, 4 வாட்டி அதே சொல்லுது. உன் பிள்ளை வந்து விக்கிரகத்தை கும்பிட சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு, நானும் கும்பிட மாட்டேன் சாமிங்குது. அப்ப அவங்களுக்கு அவங்க ஒருவேளை நாங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு மறைச்சிருக்காங்க வைங்களேன், பரவாயில்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு நல்லா சுகபோகமா வாழ்ந்தவங்க, பார்த்தாவே தெரியுது, ஜுவல் எல்லாம் போட்டுருந்துச்சு அந்த அம்மா. செகண்ட்ல கல்லணை போல அதுக்கு ஒரு இடத்து கட்டிக்கிட்டாரு. யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்கக்கா. அவருக்கு ஆமா வசனம் சொல்லுது பாத்தீங்களா, எவன் மேல் இறக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். அப்ப அவர்கிட்ட போய் மண்ணினால மிதியப்பட்ட களிமண்ணா இருந்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இறக்கம் பாராட்டுறீங்க, இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. இல்ல நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஏசி நாமத்துல வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஏசா பண்ணி கொடுத்தாரு நன்றி சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஏசப்பா இவங்க ஆராய்ச்சி பண்ணோம்னா உலகம் முழுக்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம ஏசு கொடுக்குறோம், நம்ம மட்டும் நல்லவங்களா கொடுத்துருவோம். நம்மளால ஐயோ வண்டிசா காக்கா லீவ் ஓட்ட மாட்டேன். உண்மைதான் உண்மைதான். போனோமா நம்ம தேவை கும்பிட்டோமா வந்தமா இருக்கும். அப்படிதான் நான் இருந்தேன். உண்மைதான் உண்மை. அவர் இல்லைன்னா நம்ம போய் இந்த வேலை நம்ம செய்யவே முடியாது. அனலைஸ் பண்ண வேணாங்கக்கா. டெப்தாலாம் வேதத்தின்படி பிறவியிலேயே பிறந்த வேறு பொருள்லயும் பசியிலையும் நாசமாசத்திலையும் பட்டினியிலையும் கிடந்த ஒரு வந்து கண்டிப்பா ஜீவன் இருக்கு. லாசரோட வசனத்தின்படி கம்பேர் பண்ணி சொன்னாங்க. சரிங்களா? ஆனா வீட்டை துரத்துப்பட்டு பொண்டாட்டிகளை அடிச்சு நகையெல்லாம் வித்து துரத்துப்பட்டு வீட்டுல உட்காந்துட்டு அவன் அந்த ஜீவனோட உத்தராஜ் கொட்டை போட்டுட்டு இருப்பான். சோத்துக்காக மட்டும் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவான். அவன் மட்டும் ஜீவன் கிடையாது. இல்ல அவன் மனம் திரும்பினானா அவனுக்கு ஜீவன் இருக்குது. மனம் திரும்ப பட்சத்துல யாருக்குமே இல்ல. யாருக்குமே இல்ல. அவ்வளவுதான், சிம்பிள். வேற நம்ம டவுட் தான், அதனாலதான் கேட்டேன். சரிப்பா, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருப்பான். டைம் ஆகுது அவங்களுக்கு. சரிப்பா. விஜிமா பண்றியாடா? சரிம்மா பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவின்படி பண்றேன். சரி பட்டு, நீ பண்ணனாவே அது தெரிஞ்ச அளவு தான்டா. அவரே இறங்கி வந்துருவாரு. இந்த பிள்ளை பேசுற பார்த்து நீங்களே சிரிச்சிருவீங்க. சிரிப்பு வருது. நம்மளோட சபை பார்த்தா ஏசப்பா சிரிப்பாரு. எவ்வளவு அழகா சின்ன பிள்ளைங்களாட்ட சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி சிரிச்சா பரவாயில்லக்கா. ஐயோ தாங்க முடியும்னு சிரிச்சாதான் கஷ்டம். நம்மளை பார்த்து ஏசப்பா சிரிப்பாரு கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு இதா காமெடியாவே நம்ம பேசிட்டு ஏசப்பாவோட வசனத்துக்குள்ள இருக்கிறோம். விஜயமா புரிஞ்சிருச்சுல எல்லாத்துக்கும்? அதுல ஒரு கிளியர் முக்காடு போட்டுக்கிறேன். உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா இந்த நல்ல மத்தியக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள்ல கூட ஏசப்பா ஆவியானவர் எங்க ஒவ்வொருவரையும் மறைத்து நீங்க பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா எப்படியாக எங்களுக்கு நீங்க இந்த கடைசி காலத்துல அப்பா எப்படி நாங்க வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளால மறிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற அப்பா அந்த பற்றி நீங்க எங்களுக்கு விளக்கி இருக்கீங்க ஏசப்பா. அப்ப இதுல நீங்க எங்களை பங்குள்ளவர்களா தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். வசனத்தின்படி தகப்பனே, அப்ப இந்த காலகட்டத்துல ஏசப்பா இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியை மறிக்க முன்குறிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் இருக்கிறோம் ஏசப்பா. நாங்க ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா அப்போஸ்தல நாட்கள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் தகப்பனே அப்பா அந்த ரத்த சாட்சி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றின அப்பா அந்த சாட்சியின் நிமித்தம் அப்பா கொலை செய்யப்பட்டவங்க எல்லாரும் உம்முடைய சமூகத்துல இருக்கிறாங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் உம்முடைய வருகை வரையும் எத்தனை ஆத்துமாக்களை தகப்பனே நீங்க அதற்காக முன்குறித்திருக்கிறீங்களோ அத்தனை பேரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பனே அப்பா அவங்க வழி மாறாதபடி கர்த்தருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்து தகப்பனே நாங்கள் எல்லாரும் தகப்பனே அதுல தகப்பனே
அதை பாக்கியவான்களாய் நாங்க எண்ணும்படியான இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க ஏசப்பா. அதுதான் பாக்கியம் ஏசப்பா. அதுதான் நாங்க அப்பா எங்களுக்கு நன்மை ஏசப்பா. அந்த அந்த ஒரு உள்ளான ஆவியை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க ஏசப்பா. உங்களுடைய வருகையில நாங்க எடுத்துக் கொள்ளப்படணும் ஏசப்பா. உமக்காக ரத்த சாட்சியா மரிக்கணும்னு அப்பா நீர் சுத்தமுள்ளவரா இருந்தா அதுக்கும் நாங்க எங்களை ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுத்து வேலையில செபிக்கிறோம். அப்பா அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இன்னும் நாங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. எந்தெந்த காரியத்துல நாங்க இன்னும் தவறுகிறோமோ தகப்பனே, அந்த எல்லா காரியத்திலும் ஆவியானவர் எங்களுக்கு சரிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய ஆவி எங்க மேல வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள்ல அப்பா இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையும் தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று உடைய வார்த்தை தெளிவா சொல்லுது ஏசப்பா. இனி வர்ற காலகட்டம் ஏசப்பா இருக்க போகுது ஏசப்பா. மிருகத்தையாவது அதன் முத்திரையாவது வணங்காதவர்களாய் தங்கள் கைகளிலே அப்பா தங்கள் நெற்றிகளிலும் அப்பா கைகளிலும் அப்பா அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவங்க தான் தகப்பனே உம்மோட 1000 வருஷம் அரசாள முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏசப்பா. இந்த சத்தியம் இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியல ஏசப்பா. இதை எங்களுக்கு நீங்க அதை தெரியப்படுத்தி இருக்கிறீங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே இந்த உலகம் டெக்னாலஜிக்கு மேல வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அப்பா சாத்தான் அவங்கள வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் ஏசப்பா. அந்த வஞ்சனைக்கு இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 2000 வருடத்துக்கு முன்பதாகவே தகப்பனே இந்த கடைசி காலத்துல நடக்க போகிற இந்த சத்தியத்தை அப்பா நீங்க எழுதி எங்க கைகளில கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா இந்த அறிவு இன்னைக்கு எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா இந்த பூமியில வாழ்கிற எந்த ஜனங்களுக்கும் அறியாதபடி இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எல்லாருக்கும் அப்பா அறிவிக்கிறவங்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. இந்த வரும் கோபத்தை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா. அப்பா நாங்க ஒவ்வொருவரும் இதுக்கு பாத்திரவான்களாய் தகப்பனே எங்க குடும்பத்தாரையும் தகப்பனே இப்படிப்பட்ட சாத்தானுடைய சூழ்ச்சியில இருந்து அப்பா நாங்க விடுதலை செய்யும்படியாக எங்களை நீங்க பிரதிநிதியாய் வைத்திருக்கிறீங்க. எங்களை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில நாங்க உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு நேரத்துல உணர்ந்து கொள்ளணும் ஏசப்பா. அப்பா நாங்க எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பவுல் சொன்னது போல அப்பா நாங்க எப்பொழுதும் அப்பா எங்க சரீரத்திலே நாங்க கிறிஸ்து இயேசுவுக்காக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டு தகப்பனே அதற்கேற்றபடியான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க ஏசப்பா. தங்களுடைய ஜீவனை மாறாம அவங்க ஊழியம் செஞ்சாங்களே ஏசப்பா. அதே போல தகப்பனே நாங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்க மாம்சத்தை நாங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஏசப்பா. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அது ஆவியாய் அப்பா மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் செயல்படட்டும் ஏசப்பா. அப்படியாக இந்த புதிய உடன்படிக்கையின் விஷயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை நீங்க அப்படியான ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த வாழ்க்கை எங்களுக்கு அல்ல ஏசப்பா. இந்த வாழ்க்கை உங்களுக்குரியது ஏசப்பா. இந்த வாழ்க்கையில நாங்க உனக்கென்று சாட்சிகளை இந்த பூமியில எவ்வளவு நாள் தகப்பனே நீங்க எங்களை வைத்திருக்கிறீங்களோ அத்தனை நாட்களும் நாங்க உமக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாய் மாறி அப்பா அந்த அந்த செயல்பாட்டுல நாங்க கொண்டு வர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு நாளும் தகப்பனே இடம் கொடுத்து அப்பா நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி அதுக்கு நாங்க தகுதி உள்ளவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அந்த ஞானத்தையும் அறிவையும் அருளும் ஆவி எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா நாங்க தகப்பனே இந்த சத்தியத்தை அவங்க இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர் மூலமாய் தகப்பனே நாங்க இன்னும் சத்தியத்தை விளக்கி காண்பிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் அநேக அப்பா வெளிப்பாடுகளை நீங்க சபை கூடுதல நீங்க கொடுக்க போறீங்க. அநேக பிள்ளைகளும் அப்பா தகப்பனை நாங்க அநேக காரியங்களை உங்களுடைய வருகைக்கு உண்டான காரியங்களை அப்பா நாங்க வேதத்திலிருந்து அறிந்து அதற்கேற்றபடி எங்களை தயார்படுத்த எங்களுக்கு